Taste the Daily. மதுரையில் நள்ளிரவில் 7 வயது சிறுவன் மற்றும் 39 வயது இளைஞர் இருவரும் கொல்லப்பட்ட சம்பவத்தால் மதுரை மாநகரமே அச்சத்தில் உறைந்துள்ளது. ஸ்டாலின் திமுக ஆட்சியில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் அக்டோபர் 4ஆம் தேதி வரை தமிழகத்தில் 831க்கும் மேற்பட்ட கொலை சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. தமிழகம் முழுவதும் நடைபெற்ற இந்த கொலை சம்பவங்களில் முதல் 10 இடங்களில் உள்ள மாவட்டங்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். நூற்று 15 கொலை சம்பவங்கள் அரங்கேறி தமிழகத்தின் தலைநகரமான சென்னை முதலிடத்தை பிடித்துள்ளது. வந்தாரை வாழ வைத்த சென்னை இன்று வாழவே அச்சப்படும் நகரமாக மாறியுள்ளது. 55 கொலை சம்பவங்கள் நடைபெற்று மதுரை மாநகரம் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளது. தூங்கா நகரில் மக்கள் நிம்மதியாக தூங்க முடியாத அளவுக்கு கொலை சம்பவங்கள் அரங்கேறுகின்றது. 42 கொலை சம்பவங்கள் அரங்கேறி தூத்துக்குடி மண் 3ஆம் இடத்தை பிடித்துள்ளது. தமிழ்நாட்டிற்கே உப்பிடும் மண்ணில் இரத்த வாடை வீசும் அளவுக்கு கொலை சம்பவங்கள் நடந்துள்ளது. 36 கொலை சம்பவங்கள் அரங்கேறி விருதுநகர் மாவட்டம் 4ஆவது இடத்தை பிடித்துள்ளது. வியாபார நகரமாக அறியப்பட்ட விருதுநகர் கொலையுதிர் நகரமாக மாறியுள்ளது. 35 கொலை சம்பவங்கள் அரங்கேறி கிருஷ்ணகிரி மாவட்டம் 5ஆம் இடத்தை பிடித்துள்ளது. நடுக்கற்கள் அதிகம் காணப்படும் அதியமான் மண்ணில் இன்று நடுரோட்டில் கொலைகள் நடைபெறுகிறது. 33 கொலை சம்பவங்கள் அரங்கேறி கோவை மாவட்டம் 6ஆம் இடத்தை பிடித்துள்ளது. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்றழைக்கப்படும் நகரம் இன்று கொலைகள் நடக்கும் மான்செஸ்டர் நகரமாக மாறியுள்ளது. 30 கொலை சம்பவங்கள் அரங்கேறி திருச்சி மாவட்டம் 7ஆம் இடத்தை பிடித்துள்ளது. 29 கொலை சம்பவங்கள் அரங்கேறி திருநெல்வேலி மாவட்டமும் திண்டுக்கல் மாவட்டமும் 8ஆம் இடத்தில் உள்ளது. 26 கொலை சம்பவங்கள் நிகழ்ந்து சிவகங்கை மாவட்டம் 9ஆம் இடத்தை பிடித்துள்ளது. 25 கொலை சம்பவங்கள் நடைபெற்று திருவள்ளூர் மாவட்டம் 10ஆம் இடத்தை பிடித்துள்ளது. தமிழையும் கலையையும் பண்பாட்டையும் அறிவையும் ஆன்மீகத்தையும் விடுதலை உணர்வையும் எழுச்சி சித்தாந்தங்களையும் வளர்த்தெடுத்த நகரங்கள் இன்று மதுவாலும் போதையாலும் சாதி வெறியாலும் சீரழிந்து கொலைக்காரர்களை வளர்த்து வருகிறது. இளந்தலைமுறையினரின் கைகளில் அறிவாளையும் வெடிகுண்டுகளையும் கொடுத்துவிட்டு தனது மகனுக்கு பட்டாபிஷேகம் சூட்டியுள்ளார் பொம்மை முதல்வர் ஸ்டாலின். மொழி வளர்க்கவும் வியாபாரத்தை மேம்படுத்தவும் தொல்குடிகளின் வாழ்விடமாகவும் கோட்டைகளின் தலைநகரமாகவும் பண்பாட்டு களஞ்சியமாக உள்ள தமிழக நகரங்களை இன்று கொலை நகரமாக மாற்றியதே ஸ்டாலினின் திராவிட மாடல் திமுக அரசின் மெகா சாதனையாகும்.